முதல்ல அணைவுச் சேர்மங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம். அணைவுச் சேர்மங்கள் சொல்லுவாங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இந்த லெசனை நம்ம படிக்கிறதுக்கு தேவையான பேசிக்ஸ் வந்து கெமிக்கல் பாண்டிங்ல விஏசிபிஆர் தியரி தெரிஞ்சா இங்க கொஞ்சம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இணைப்புகள்ல நமக்கு ஒரு சில ஐடியா தேவை. அதை நம்ம ஏற்கனவே படிச்சதுனால இங்க வந்து அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் இங்க காம்ப்ளெக்ஸுக்கு பேசுவாங்க. முதல்ல அணைவுச் சேர்மங்கள் அப்படின்னா என்ன, அதனுடைய பேசிக் டேர்ம்ஸ் என்ன. நேத்து பார்த்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டபுள் சால்ட்டும் காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட்னு தெரியணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கு என்ன வேற்றுமை, என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இரட்டை உப்புனா என்ன, அணைவு சேர்மம். நம்ம காம்ப்ளெக்ஸ்ன்றது அணைவு சேர்மம். ஸோ இரட்டை உப்பு மற்றும் அணைவு சேர்மம் இவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல. வேறுபாடு அப்படின்னா COCl3 கோபால்ட் வந்து 3+ இருக்கு. இது கூட வந்து 6 moles ஆஃப் அம்மோனியா ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்படி ஆட் பண்ணக்குள்ள இனிஷியலா நினைச்சுக்கிட்டாங்க COCl3.6NH3 இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. இதே போல இப்போ சப்போஸ் சோடியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு டிஃபரெண்ட் சால்ட். இது ஒரு சால்ட், இது ஒரு சால்ட். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. சோடியம் குளோரைடு டாட் மெக்னீசியம் குளோரைடுன்னு வருது. இதை நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் பிளஸ், மெக்னீசியம் 2+, Cl-. ஸோ இது 3 அயான் தான் உள்ள இருக்கு, கிடைச்சிருச்சு. வந்து கோபால்ட் ட்ரை குளோரைட்ல அம்மோனியாவை மிக்ஸ் பண்ணக்குள்ள நமக்கு இந்த மாதிரி டபுள் சால்ட் மாதிரி கிடைச்சிது. பட் இதை நீங்க ரியாக்ஷன் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வெறும் Cl- தான் இருக்கு. CONH3 having 3+, 3Cl-. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா கோபால்ட் 3+ அயானும் நமக்கு வரல, NH3 மாலிகுலும் வரல ரியாக்ஷன்ல நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கல. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த என்டிட்டி அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, இதுல CO இருக்கு, NH3 இருக்கு, Cl இருக்கு. நமக்கான ரியாக்ஷனை நம்ம ஹீட் பண்ணா இது பேர் டீகம்போசிஷன், சிதைவு வினைன்னு சொல்லுவாங்க. Cl மட்டும்தான் வருது, கோபால்ட் 3+ வரல, NH3 வரல. ஸோ அப்ப என்னன்னா இதெல்லாம் தனி கேட்டகிரி அப்படின்றாங்க. இதுக்கு பேர் வந்து இரட்டை உப்புன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இரட்டை உப்புல சம் ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் வெர்னர்ன்றவர் தான் சொல்றாரு இது வந்து இரட்டை உப்பு இல்ல, சேர்மம் அப்படின்னாரு. அப்ப அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அணைவு சேர்மம் அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து டீகம்போஸ் ஆகக்கூடாது. அதுதான் அணைவு சேர்மத்துக்கான கண்டிஷன். நீங்க ஒரு அணைவு சேர்மம் சொல்றீங்க, இப்ப நான் இதை அணைவு சேர்மம் சொல்றேன். CONH3 6 times 3 நீங்க எந்த ரியாக்ஷன் பண்ணாலும் சரி, ஹீட் பண்ணாலும் எதுக்குள்ள ரியாக்ட் பண்ணாலும் இது டீகம்போஸ் ஆகக்கூடாது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது அப்படியே இருக்கணும் எல்லா ரியாக்ஷன்லயும். ஓகேவா? சோ இந்த எந்த ரியாக்ஷனையும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் டீகம்போஸ் ஆகக்கூடாதுன்னா இப்படி அயனா பிரியக்கூடாது. கோபால்ட் 3+, NH3 இந்த மாதிரி தனியா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து டபுள் சால்ட்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரதில்லை. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க, அணைவு சேர்மங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு எல்லாம் என்னென்ன காரணம், எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு படிக்கிறது தான் இந்த லெசன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இரட்டை உப்புக்கும் அணைவு சேர்மத்துக்கும் என்ன வேறுபாடு. இரட்டை உப்பு வந்து சிதைவு வினையின் போது எல்லா அயனிகளையும் கொடுக்கும், அந்த சால்ட்ல இருக்கிற எல்லா அயனியும் கொடுக்கும், அயனிகளையும் கொடுக்கும். இதே வந்து
சிதைவு வினையின் போது எவ்வித அயனியும் கொடுப்பதில்லை. புரியுதுங்களா? இது புரிஞ்சுதா? நான் பேசுறது புரியல, உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்குன்னா உடனே என்கிட்ட கேளுங்க. சோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? பிரேக் ஆகுது சார். ஓகேம்மா, பாக்குறேன் நான். ஓகே, இப்போ ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இரட்டை உப்பு ஃபார்மேட், ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணா அதை எப்படி அணைவு சேர்மமா எழுதுறது? அணைவு சேர்மமா எழுதுவது எப்படி? சார் என்ன சார் சொல்றீங்க? இரட்டை உப்பு வடிவன்றீங்க, அணைவு சேர்மமா எழுதுவது எப்படி? இப்ப பாருங்க, இப்ப நான் இது ஒரு இரட்டை உப்புன்னு சொல்றேன், COCl3.6NH3. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதனுடைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இனிஷியலா இதுவே வந்து அணைவு சேர்மமா நினைச்சிட்டு இருக்காங்க வெர்னர் காலத்துல. அப்புறம் வெர்னர்ன்ற சயின்டிஸ்ட் தான் இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறது. வெர்னர்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. இவர் யாரு அப்படின்னா அணைவு சேர்மத்தின் தந்தை. இவர் யாரு அப்படின்னா அணைவு சேர்மத்தின் தந்தை. ஏன்னா இவர் தான் இந்த மாதிரி முதல் அனலைஸ் பண்றாரு. இவர் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோபால்ட் 3+ சால்ட் இதை எடுத்துக்கிட்டு அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி பாக்குறாரு. இப்ப இதை எப்படி அணைவு சேர்மமா எழுதுறது அப்படின்னா, இந்த கோபால்ட்டை நீங்க எடுத்துக்கணும், CO மெட்டல், டி பிளாக் மெட்டல். இங்க எவ்வளவு அமோனியா வருதோ அது அப்படியே இங்க ஸ்கொயர் பிராக்கெட் இந்த மாதிரி ஆர்டினரி பிராக்கெட்ல 6 டைம்ஸ் போட்டுக்கணும். இவரு ஸ்டடி பண்ணது எல்லாமே எண்முகி காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன அர்த்தம், ஒரு மெட்டல் கூட எல்ன்றது லிகாண்டு, 6 இருந்தா இதை தான் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, எண்முகி அணைவு சேர்மம் சொல்லுவீங்க, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னுவீங்க. ஸோ இந்த கோபால்ட் வந்து 3+ ஸ்டேட்ல இருக்கு. இங்க மீதி இருக்கிற 3Cl வந்து வெளியே இருக்கு. ஓகேங்களா? Cl3 வெளியே இருக்கு. ஸோ இப்ப இது இரட்டை உப்பு, இதுதான் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் வடிவம். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு சில இரட்டை உப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு ஏன்னு வச்சுக்கிட்டீங்க, அடுத்த ஒரு இரட்டை உப்பு கொடுக்குறாங்க, கோபால்ட் குளோரைடு சால்ட்டை எடுத்துக்கிட்டேன், பிளஸ் 5 moles ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப இதனுடைய காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா CO 5 times. ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா 6 லிகாண்ட் வேணும். அதனால இந்த Cl3ல இருந்து ஒரு Cl உள்ள போடுறேன், அப்புறம் வெளியே Cl2 போடுறேன். ஸோ இங்க மேல வந்து ஒரு Clக்கு மைனஸ், ஓவராலா 2 மைனஸ் இருக்கு, அதனால 2+ போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, COCl3.4NH3, 4 மோல் அம்மோனியா கூட சேர்த்துறேன், CONH3 4 times Cl2. ஏன்னா எனக்கு 6 லிகாண்ட் இருக்கணும் உள்ள. ஸோ உள்ள வச்சுக்கிறேன், ஒரு Cl வெளியே போடுறேன், ஒரு Clக்கு மைனஸ் ஒரு சார்ஜ், அதனால இது +1. ஓகேவா? ஸோ இதுல என்னன்னா இந்த வெர்னர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு லெபார்டரியில. கோபால்ட் குளோரைடு சால்ட் கூட 6 மோல் ஆஃப் அமோனியா போடக்குள்ள என்ன வந்துச்சு, 5 moles ஆஃப் அமோனியா போடக்குள்ள என்ன வந்துச்சு, 4 moles ஆஃப் அமோனியா போடக்குள்ள இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா வயலட் கலர், கிரீன் கலர்ல இருக்கும், இது ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ப என்ன மீனிங் சொல்றாங்க, டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த மோல்ஸை மாத்தக்குள்ள நமக்கு சில டிஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. இந்த நீட்ல என்ன சார் கொஸ்டின் கேட்கறாங்க இதுல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, டபுள் சால்ட்ன்றது இந்த வடிவம், இரட்டை உப்பு வடிவம் தான் டபுள் சால்ட். இதை வந்து நீங்க இப்படி எழுதணும். இப்ப என்ன கேட்பாங்க, ஏ வந்து ரியாக்டட் வித் AgNO3 எத்தனை மோல்ஸ் ஆஃப் Cl கிடைக்கும், AgCl கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வெளியே இருக்கிறது 3 moles ஆஃப் AgNO3 எடுக்கணும். இல்ல நீங்க டைரக்டா கூட இங்க எழுதலாம். இந்த ஏன்றது என்ன இல்ல, ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் பின்னு வச்சுக்கிறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் சின்னு வச்சுக்கிறேன். ஏ வந்து இப்ப 3 moles ஆஃப் AgNO3. இதை எப்படி சார் ஃபிக்ஸ் பண்றீங்க 3 moles அப்படின்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே எத்தனை Cl இருக்கோ அத்தனை moles ஆஃப் AgNO3
3 moles of AgCl வரும். சப்போஸ் B காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே 2 Cl இருக்கு. அப்போ 2 moles of AgNO3 எனக்கு வேணும். ஸோ இது கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா 2 AgCl கிடைக்கும். சப்போஸ் C காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா வெளியே 1 Cl இருக்கு. ஸோ 1 moles of AgNO3 எனக்கு 1 moles of AgCl கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி அமோனியா மாத்தக்குள்ள எனக்கு இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகுது ஒன்று. ரெண்டாவது இந்த கவுண்டர் அயான்னு சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே போடுறது வந்து கவுண்டர் அயான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவுண்டர் அயான் வச்சு நமக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் சிஎல் பிரிசிபிடேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நீட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொடுத்துட்டு அவங்க என்னன்னு கேட்பாங்க, எத்தனை மோல்ஸ் ஆஃப் AgCl ப்ரொடியூஸ் ஆகுது இந்த காம்ப்ளெக்ஸ்ல. ஸோ நீங்க அதை வந்து எழுதிட்டு தான் நீங்க மோல்ஸ் ஆஃப் AgCl ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இரட்டை உப்புக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் உள்ள வேறுபாடு. எப்படி காம்ப்ளெக்ஸா எழுதணும், அதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது ஐடியா. கிளியரா? எஸ் சார். எஸ் சார், கிளியர் சார். நான் பேசுறது புரியுதா? சார் புரியுது சார். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து இதுல கொஞ்சம் பேருக்கு அது சிலது புரிய நம்ம பார்க்கணும். முன்னாடி சொன்னதுல கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஸோ இப்போ ஒரு இது நடக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நாமன் கிளேச்சர்னு சொல்லுவாங்க, பெயரிடும் முறை. நாமன் கிளேச்சர் ஃபார் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பேசிக் டேர்ம்ஸ் தெரியணும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல லைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் பேசிக் டேர்ம்ஸ்னா என்னன்னு. இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அப்போ என்னன்னு பார்க்க, இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன் பாருங்க. CO அப்படின்னா கோபால்ட்டு, NH3 6 டைம்ஸ் இருக்கு, 3+ போடுறேன், Cl3 எழுதுறேங்க. இதுல என்னென்ன யார் யாரு அதை சொல்லணும் நீங்க. ஓகேங்களா? மைய உலோக அயனி CO சார். என்ன யாரு? கோபால்ட் சார். வரேங்க. ஈனிகள் அப்படின்னா யாரு? இப்ப மைய உலோக அயனி யாரு? இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இது ஒரு அணைவு சேர்மம். இங்க மைய உலோக அயனின்னு சொல்றேன். அப்ப நீங்க இருக்கும் 3+ இருக்கும். கரெக்டா? இது எல்லாமே உங்களுக்கு புரியும் போக போக அது எப்படி 3+ போடுறதுன்னு. ஈனிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈனின்றது எது? NH3. ஸோ இது மேல ஒரு லோன் பேர் இருக்கும். இதுக்கு பேர் வந்து இங்க காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் அம்மைன். புரியுதா? நீங்க இன்ஆர்கானிக்ல அம்மோனியான்னு சொல்லுவீங்க, இங்க அம்மைன்னு சொல்லுவீங்க. அடுத்தது அடிப்படை சொற்கள் என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். சோ மைய உலோக அயனி எது, ஈனி எதுன்னு பாத்துட்டேன். இந்த நம்பருக்கு ஒரு பேர் சொல்றேன். இதுக்கு பேர் என்னன்னா அணைவு எண். அணைவு எண். அணைவு எண் அப்படின்றது நான் இங்க கொடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸை பொறுத்து. சப்போஸ் இதை நீங்க எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய அணைவு எண் வந்து 6. சார் அணைவு எண் அப்படின்னு என்னன்னா ஈனிகள் கூட மைய உலோக அயனி கூட மைய உலோக அயனி உலோகம் மைய உலோக அயனி கூட பார்த்துக்கோங்க. ஈனிகள் மைய உலோக பொதுவாக அணைவின் இந்த நம்பரை பார்த்து டக்குன்னு சொல்லிடுவோம். அது எதுக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னா மோனோடென்டேட் லிகான்னு சொல்லுவாங்க. ஈனிகள்ல வந்து டைப்ஸ் முடிச்சிடுறேன். அணைவு எண் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் அணைவு கோலம். அணைவு கோலம் அணைவு கோலம் அப்படின்றாங்க. அணைவு கோலம்னு என்ன, ஒரு மெட்டல் CO இருக்கு, லிகாண்ட் இருக்கு NH3 6 டைம்ஸ். இது அணைவு கோல மின்சுமை அப்படின்னு என்ன, அணைவு கோல மின்சுமை அப்படின்னா இது மேல இருக்கிற சார்ஜ் 3+. ஓகேங்களா? ஸோ அணைவு கோலன்றது ஸ்கொயர் பிராக்கெட்டை குறிக்கும், அணைவு கோல மின்சுமைன்றது இங்க குறிக்கும்.
என்ன பண்ற பாருங்க, அப்படியே ஒரு நம்பரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இதுக்கு என்ன பேரு, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு என்ன பேரு, இந்த 3+க்கு என்ன பேரு அப்படி சொல்லிட்டு அடுத்தது நான் என்ன சொல்றேன், கவுண்டர் அயான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸுக்கு இப்ப வந்து எப்படின்னா, என்கிட்ட இப்ப சோடியம் குளோரைடுன்னு இருக்கு. சோடியம் பிளஸ்னா இதனுடைய கவுண்டர் அயான் Cl மைனஸ். Cl மைனஸ் அப்படின்னா அத மாதிரி இந்த 3+ பேலன்ஸ் பண்றதுக்கு யாரு வராங்களோ அவங்கள தான் கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல நிலைமாறு அயனின்னு சொல்லுவாங்க, கவுண்டர் அயான். சோ இந்த கவுண்டர் அயன் இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் Cl மைனஸ். கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அணைவு கோலத்துக்கு ஒரு வடிவம் இருக்கு. ஸோ அணைவு கோல வடிவம் கேட்பாங்க. அணைவு கோல வடிவம். அணைவு கோல வடிவம்ன்றது அணைவு ரைட். ஓகே. ஸோ அணைவு கோல இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் நம்ம இதுல வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் டேர்ம்லாம் என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணா, மைய உலோக அயனியினுடைய ஆக்சிஜனேட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன சொற்கள் எல்லாம் இல்ல டிஃபிகல்ட்டா இருக்கா? எங்கேயாவது புரியலாம் கேளுங்க. மைய உலோக அயனி, ஈனி, அணைவு எண், அணைவு நிலைமாறு அயனி, அணைவு கோள வடிவம். கிளியரா இருக்கீங்களா? இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா உனக்கு சொல்ல தெரியணும். கரெக்டா? அடுத்தது மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும். இது வந்து 7வது பாயிண்ட். மைய உலோக அயனினா இந்த கோபால்ட், இதனுடைய ஆக்சிஜனேட்டர் என்ன எவ்வாறு கண்டுபிடிப்பது? எவ்வாறு கண்டுபிடிப்பது? ஓகே. இப்ப என்ன பண்ணணும் பாருங்க. இப்ப CO லிகாண்ட் இருக்கு, அதை நீங்க போட்டுக்கணும். 6 டைம் இருக்கு அமோனியா லிகாண்ட் இருக்கு. கரெக்டா? அதை போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேல என்ன சார்ஜ் இருக்கு, 3+ இருக்கு. கரெக்டா? சோ என்ன சொல்றேன்னா, மைய உலோக அயனியினுடைய போடுவோம், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இது ஃபுல்லா என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மைய உலோக அயனின் ஆக்சிஜனேட்டர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், பிளஸ் நம்பர் ஆஃப் லிகாண்ட். சோ எப்படி ஃபார்முலா வருது பாருங்க. லிகாண்ட் அப்படின்னா ஈனிகளின் எண்ணிக்கை, மொத்த ஈனிகள் அல்லது ஈனிகளின் எண்ணிக்கை, அப்புறம் சார்ஜ் ஆஃப் தி லிகாண்ட்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கை, ஈனியின் மின்சுமை. ஸோ இந்த ரெண்டு இதுவுமே தெரியணும் ஒரு லிகாண்டுக்கு. இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ். எவ்வளவு சார்ஜ், அதாவது அணைவு கோலத்தின் மீதுள்ள மின்சுமை. இதான் ஃபார்முலா. எதுக்கு ஃபார்முலா? கோபால்ட்டினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க ஃபார்முலா. எக்ஸ், இந்த கோபால்ட் மேல இங்க ஒரு நம்பர் போடுவோம். சப்போஸ் நான் 3+ போறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இப்ப நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தா புரியும். எக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஈனிகளின் எண்ணிக்கை, இந்த மெட்டல் கூட தான் லிகாண்ட். ஸோ 6 லிகாண்ட் இருக்கு. லிகாண்டினுடைய மின்சுமை வந்து 0, நியூட்ரல். இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் 3+ இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3+ வரும். ஸோ மெட்டல் கோபால்ட்டினுடைய ஆக்சிஜனேட்டர் எண் 3+ வரும். கோபால்ட் எப்படி இருக்கு, 3+ ஸ்டேட்ல இருக்கு. புரியுதா சார்? புரியுது சார். இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். மைய உலோக அயனியினுடைய ஆக்சிஜனேட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ ஈனிகளின் எண்ணிக்கை இன்ட்டு ஈனியின் மீதுள்ள மின்சுமை அப்படின்னு சொல்லலாம். ஈனியின் மீதுள்ள மின்சுமை அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, அடிப்படை சொற்கள்னு சொல்லுவாங்க. ஸோ மைய உலோக அயனினா என்ன, ஈனினா என்ன, இந்த ஈனியை பத்தி இப்ப எலாபரேட்டா பேசலாம். அடுத்தது அணைவு என்ன, என்ன டெஃபினிஷன், அணைவு எண் அப்படின்னா என்ன, அது ஒரு டெஃபினிஷன் கீழே எழுதி. எத்தனை ஈனி இருக்கோ அதான் சார். அப்படி சொல்லக்கூடாது. எத்தனை டைம் ஈனி மைய உலோக அயனியுடன் சிக்மா பிணைப்பை. அப்புறம் இதுல பாருங்க, அணைவு கோள வடிவம் எண்முகின்னு சொன்ன இந்த எண்முகி வடிவத்தை இதுல வரைஞ்சு உங்களுக்கு அந்த அணைவு என்னன்னு தெரியும். கோபால்ட் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த கோபால் பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஒயிட் பேப்பர், ஓகேங்களா. ஒயிட் பேப்பர் சென்டர்ல கோபால்ட் வச்சுட்டேன். இந்த கார்னர்ல ஒரு NH3 வைக்கிறேன். இந்த எண்ணில் ஒரு நைட்ரஜன் மேல லோன் பேர் இருக்கு. இங்க ஒரு NH3 வைக்கிறேன், ஸோ இங்க ஒரு NH3 மாலிகுல் வைக்கிறேன். இந்த ஒரு லோன் பேர் வந்து இந்த கோபால்ட்டுடைய ஆர்பிட்டலுக்கு டொனேட் பண்றாங்க. இந்த லோன் பேர் கோபால்ட்டுடைய ஆர்பிட்டலுக்கு டொனேட் பண்றாங்க. இதுவும் டொனேட் பண்றாங்க, இதுவும் டொனேட் பண்ணுது. இது ஒரு பேப்பர், பிளேன் ஒயிட் பேப்பர். இது வந்து பேப்பர், ஓகேங்களா. இப்ப நான் வச்சிருக்கிற கோபால்ட்டும் 4 அம்மோனியாவும் பேப்பர்ல இருக்கு. அதனால இதெல்லாம் பிளேன் ஆஃப் தி பேப்பர்னுவாங்க. இப்ப பேப்பருக்கு மேல ஒரு லோன் பேர் தான் டொனேட்டட் டு தி கோபால்ட் டி ஆர்பிட்டல். அதே போல பேப்பருக்கு கீழே NH3, ஓகேங்களா. சோ இததான் நீங்க எண்முகி வடிவம்னு சொல்றீங்க. இதுதான் எண்முகி வடிவம் வடிவம்னு சொல்றீங்க. இங்க என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, இதுதான் நீங்க அணைவு கோள வடிவம், கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரா எண்முகின்னு சொல்றீங்க. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த கோபால்ட் 3+ இருக்கு. கோபால்ட்டுடைய டி ஆர்பிட்டலுக்கு, இந்த கோபால்ட்ல டி ஆர்பிட்டல் இருக்கு. அது டி ஆர்பிட்டல் தான் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த டி ஆர்பிட்டல்ல வேக்கன்ட் ஆர்பிட்டலுக்கு இந்த லிகாண்ட், இதெல்லாம் ஈனிகள் சொல்லுவீங்க. இந்த ஈனிகள்லாம் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டொனேட் எங்கேயாவது கெமிஸ்ட்ல இந்த மாதிரி இப்படி டொனேட் பண்ணுது. இப்போ இங்க NH3 இருக்கு, இதுல ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இங்க மெட்டல் வந்து 3+ ஸ்டேட்ல இருக்கு. இந்த மாதிரி டொனேட் பண்ணா இந்த பாண்டுக்கு பேரு ஈதல் சகப்பிணைப்பு. ஈதல் சகப்பிணைப்பு இங்கிலீஷ்ல வந்து கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். சொல்றது புரியுதுங்களா? சோ நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பாண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் தான் இருக்கு. நீங்க ஆசிட் பேஸ்ல வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இது மாதிரி பார்த்துருப்பீங்க, BF3 NH3. ஸோ NH3 மேல ஒரு லோன் பேர் இருக்கும். இந்த ஒரு லோன் பேர் வந்து BF3 மாலிகுல் கொடுக்கும். அதனால இதுக்கு பேரு லூயிஸ் பேஸு, இதுக்கு பேரு லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்ப லூயிஸ் பேஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஓகேங்களா. ஸோ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ற மாலிகுலுக்கு பேர் லூயிஸ் பேஸ். லூயிஸ் ஆசிட்னா என்ன அப்படின்னா, பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற ஸ்பீசிஸ்க்கு பேரு லூயிஸ் ஆசிட். பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் த சப்ஸ்டன்ஸ். ஸோ BF3 வந்து லூயிஸ் ஆசிட், இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றாங்க. NH3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்றாங்க. தமிழ் என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு ஜோடி எலக்ட்ரான் டொனேட் பண்றது வந்து லூயிஸ் காரம், ஒரு ஜோடி எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்றது வந்து லூயிஸ் அமிலம் சொல்லுவாங்க. இது எதுக்கு சார் இங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்ப கோபால்ட் வந்து எலக்ட்ரானை வாங்குது. அப்ப மெட்டல் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, மெட்டல் உலோகம் டி பிளாக் மெட்டல் எல்லாம் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் லூயிஸ் ஆசிட், ஓகேங்களா, லூயிஸ் அமிலம். லிகாண்ட் தான் டொனேட் பண்ணும். லிகாண்ட் எல்லாம் வந்து லூயிஸ் பேஸ். புரியுதா? காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும், அணைவு சேர்மத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐடியா. இருப்பாங்க லூயிஸ் ஆசிட்டா இருப்பாங்க, லிகாண்ட் எல்லாம் லூயிஸ் பேஸா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் டொனேட் ஆகுது. புரியுதுங்களா? அணைவு கோள வடிவம் எண்முகி. இப்ப இதுல அணைவு என்னன்னா, ஒரு பாண்டை கிரியேட் பண்ற லிகாண்ட். சோ இதுல பாருங்க எத்தனை பாண்டு, இதெல்லாம் சிக்மா பாண்டு. சோ 1 2 3 4 5 6, இது ஃபர்ஸ்ட் பாண்டு, செகண்ட் பாண்டு, தேர்ட் பாண்டு, ஃபோர்த் பாண்டு, ஃபிஃப்த் பாண்டு, சிக்ஸ்த் பாண்டு. சோ
எத்தனை சிக்மா பாண்ட் கிரியேட் பண்ணுதோ அதுதான் அணைவியன். ஓகேங்களா? சோ அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போடுற நம்பர் வச்சு அணைவியன் சொல்றது NH3 6 அப்படி வச்சு சொல்றதுல இது வந்து இந்த நம்பரை மட்டும் சொல்றதில்ல. ஒவ்வொரு டைமும் அம்மோனியா ஒரு சிக்மா பாண்ட் கிரியேட்டட் வித் கோபால்ட் 3+. அதனால இதனுடைய அணைவியன் 6. புரியுதா நான் சொல்றது? ஓகே. இப்போ இன்னொரு டைம் சின்னதா ரீகால் பண்றேன் பாருங்க. ஏன்னா இந்த பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் நமக்கு உள்ள போய் நம்ம படிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கோபால்ட் NH3 6 டைம்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் 3 + Cl3 சொல்றேன். மைய உலோக அயனின எது இதுல? கோபால்ட்னு சொல்லக்கூடாது, கோபால்ட் 3+ அயனின்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்படின்னா இந்த சார்ஜோட சொல்லணும். நீங்க எழுதுக்குள்ளேயும் இப்படிதான் எழுதணும். நீங்க பாட்டுக்கு கோபால்ட்னு எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி சி வந்து சின்னதா போட்டு சி கேபிட்டல் அப்படின்றது இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈன்ன்றது அம்மோனியா மட்டும்தான் வந்திருக்கு. அம்மோனியான்றத கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல அம்மைன்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே சார். ரைட். தெரியுது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. மைய உலோக அயனி அப்புறம் ஈனி இருப்பாங்க. கரெக்டா? வேற யாரும் இல்ல தானே ஸ்கொயர் பிராக்கெட்ல? ரைட். அணைவு நம்பர் ஆஃப் லிகாண்ட் வந்து எத்தனைன்றது தான் அயனி. ஸோ 6 லிகாண்ட் இருக்கு. பட் அணைவியன் எப்படி ஈனிகள் வந்து மைய உலோக அயனியுடன் எத்தனை சிக்மா பிணைப்பை கனெக்ட் பண்ணுதோ ஏற்படுத்துதோ அதுதான் அணைவியன். அடுத்தது அணைவு கோலம்னா என்னன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் அணைவு கோலம். அணைவு கோலத்தின் மீதுள்ள மின்சுமை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அணைவு கோலத்தின் மீதுள்ள மின்சுமை எப்படி கண்டுபிடிப்பினா கவுண்டர் அயனுடைய மின்சுமை வச்சுதான் அணைவு கோல மின்சுமை கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு Cl வந்து மைனஸ், 3 Cl மைனஸா இருந்தா -3 இருக்கும். ஸோ இந்த -3 பேலன்ஸ் பண்றதுக்கு தான் காம்ப்ளெக்ஸ் கேரிங் 3+ சார்ஜ். புரியுதா? ஏன் அணைவு கோலத்து மேல 3+ வருதுன்னு புரியுதா? எஸ் சார். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அணைவு கோல வடிவம் என்ன? அணைவு கோல வடிவம் வந்து 6 லிகாண்ட் இருக்கிறதுனால எண்முகின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த மைய உலோக அயனியினுடைய ஆக்சிஜனேட்டர் எண்ணை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணணும். மைய உலோக அயனியை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் எத்தனை டைம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் லிகாண்டு 6 டைம் இருக்குன்னா 6 ஈனிகளின் எண்ணிக்கை. அடுத்தது ஈனியின் மீதுள்ள மின்சுமை, ஒவ்வொரு ஈனிக்கும் ஒரு சார்ஜ் இருக்கு, அது என்னன்னு பார்த்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு இந்த சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் மீதுள்ள மின்சுமை. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டினுடைய ஆக்சிஜனேட்டர் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். லிகாண்ட் 6 டைம்ஸ் இருக்கு. அம்மோனியான்றது நியூட்ரல் லிகாண்டு 0 இஸ் ஈக்குவல் டு 3+ போட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3+. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல கோபால்ட் வந்து 3+ ஸ்டேட்ல இருக்கு. கரெக்டா? எஸ் சார். ஓகே. ஸோ சகப்பிணைப்பு, லூயிஸ் பேஸ் இதெல்லாம் சொன்னேன். இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்துனதுல டவுட்னா நீங்க கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா அடுத்தது நான் கண்டினியூ பண்றேன். இது வரைக்கும் யாருக்காவது புரியாம இருக்கியா? ஸோ மைய உலோகத்தை வந்து நீங்க லூயிஸ் அமிலம்னு சொல்லுவீங்களா, லூயிஸ் காரம்னு சொல்லுவீங்களா? மைய உலோக அயனிய ஆசிட் சார். அப்படி வெறும் ஆசிட் சொல்லக்கூடாது, லூயிஸ் ஆசிட். ஆசிட்டுக்கு வேற டெஃபினிஷனு. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எக்ஸாம்ல, அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியானது லூயிஸ் அமிலமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க, இல்ல லூயிஸ் காரமாக செயல்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் என்னவா இருக்கும்? லூயிஸ் அமிலம்னா ஏன்னு சொல்லணும். எதுக்கு அது லூயிஸ் அமிலம்? சப்போஸ் நீங்க லூயிஸ் காரம்னு சொன்னீங்கன்னா ஏன் லூயிஸ் காரம் அப்படின்னு சொல்லணும். மைய உலோக அயனியானது அணைவு சேர்மத்தில் லூயிஸ் அமிலமாக செயல்படுகிறது அப்படின்னு என்ன மீனிங்? லூயிஸ் அமிலத்துக்கு டெஃபினிஷன் என்ன? ஜோடி எலக்ட்ரானை கொடுக்குது சார். கொடுக்குது. ஜோடி எலக்ட்ரானை கொடுத்தா அதுக்கு பேர் வந்து பேஸ். ஜோடி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாதான் ஆசிட். புரியுதா? நீங்க பாருங்க, இங்க வந்து அம்மோனியா வந்து 2 எலக்ட்ரான் வச்சுனுக்குது, மெட்டலினுடைய வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. பாருங்க இங்க வேக்கன்ட் ஆர்பிட்டால் போட்டிருக்கேன்.
அப்பனா இது வாங்கினாதான் அமிலம், கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன பேசுறேன்ட்டு? புரியுது சார். ஓகே. புரியுது சார். 12th இத பத்தி ஒரு லெசனே இருக்கு சார். அதுதான் நடத்துறேன் இப்ப. ஓகே. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஈனிகளை பத்தி கொஞ்சம் பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஈனிகள் அப்படின்னா என்னன்னு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து லிகாண்டுன்னு சொல்லுவீங்க. இல்ல லிகாண்ட் வந்து கிளாசிபிகேஷன் எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணலாம்? கிளாசிபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணி ஈனிகள் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி டென்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் தி டென்டிசிட்டி, தமிழ் என்னன்னு சொல்றேன், டென்டிசிட்டி வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். இல்ல பேஸ்ட் ஆன் தி சார்ஜ், பேஸ்ட் ஆன் தி சார்ஜ் வச்சும் நீங்க கிளாசிஃபை பண்ணலாம். ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். லிகாண்ட் கேன் பி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி டென்டிசிட்டி இல்ல பேஸ்ட் ஆன் தி சார்ஜ். சார் என்ன சார் டென்டிசிட்டி சார்ஜ் அப்படின்னா, இப்ப சப்போஸ் என்கிட்ட ஒரு லிகாண்ட், நான் ஃபர்ஸ்ட் நான் லிகாண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஈனின்றதுக்கு முதல் கண்டிஷன், லிகாண்ட் அப்படின்னா ஈனி. ஈனிகள் அப்படின்றது டெஃபினட்டா 2 பாயிண்ட் இருக்கணும். என்னன்னா, ஒன்னு இல்ல பாருங்க NH3 இதுல ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கு, அப்படி இல்ல ஸோ NH3 நமக்கு தெரியும், நம்ம VSCBRTல படிச்சிருக்கோம். NH3ன்றது பிரமிட் வடிவம், ஒரு ஜோடி பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மைனஸ் ஆகுது இருக்கணும். இந்த மாதிரி CN மைனஸ், இந்த மாதிரி மைனஸ் சார்ஜ் இருக்கணும். ஸோ லிகாண்ட் அப்படின்னா ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரான் இருக்கணும், இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஏன்னா இது இருந்தாதான் அது லிகாண்டா ஆக்ட் ஆகும், கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன், லிகாண்டு ஈனிகளை வந்து வகைப்படுத்துறேன் பேஸ்ட் ஆன் தி டென்டிசிட்டி. டென்டிசிட்டி அப்படின்னா ஒரு லிகாண்டு ஒரு மெட்டல் கூட எத்தனை பாண்டு கிரியேட் பண்ணும், அதுக்கு பேர் டென்டிசிட்டி. இல்லை எத்தனை எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம். இப்போ அம்மோனியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா NH3 இருக்கு, இதுல ஒரே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ஒரு அம்மோனியா ஒரு மெட்டல், ஏதாவது டி பிளாக்ல கோபால்ட் அந்த இது மாதிரி இருந்தாலும் ஒரு அம்மோனியா இந்த 2 எலக்ட்ரானையும் மெட்டலுக்கு கொடுக்கும். அப்ப இது வந்து என்ன சொல்லுவீங்க, இந்த அம்மோனியா வந்து மோனோடென்டேட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த லிகாண்ட் பேரு மோனோடென்டேட், மோனோடென்டேட்னுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த லிகாண்டனுடைய நேச்சர் இதுகிட்ட ஒரே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கு, அந்த மட்டும்தான் மெட்டலுக்கு கொடுக்க முடியும். அதனால இதுக்கு பேர் மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ டென்டிசிட்டின்றது அந்த ஜோடி எலக்ட்ரானை ஒரு லிகாண்டு மெட்டலுக்கு கொடுக்குது இல்லைங்களா, இருக்குன்னா அதுக்கு பேர் மோனோடென்டேட் லிகாண்ட். சப்போஸ் இப்போ நான் வந்து பை டென்டேட் லிகாண்ட் சொல்றேன், பை டென்டேட் லிகாண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க வர 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 அப்படி இல்ல அது மாதிரி இல்ல, வர 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 இப்ப என்கிட்ட வந்து நான் ஒரு மாலிகுல் எழுதுறேன், உங்களுக்கு பேர் தெரியுதா பாருங்க, CH3 இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஈத்தேன் சார். ஈத்தேன். இதுல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டேன், CH2NH2 கரெக்டா? ஸோ 1,2 ஈத்தேன் டையமின் சொல்லுவேன். இதுக்கு பேர் வந்து ஈத்தேன் 1,2 டை அம்மைன் இப்படி சொல்லுவேன், ஓகேங்களா? தமிழ்லையும் இப்படியே தான் இருக்கணும், பட் இங்கிலீஷ்ல எழுதுறது கரெக்டா இருக்குன்னு எழுதுறேன், ஈத்தேன் 1,2 டையமீன். இப்ப இந்த நைட்ரஜன் மேல ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, இது மேல ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இப்போ ஒரு மெட்டல் இருந்துச்சு அப்படின்னா இந்த லிகாண்ட் என்ன பண்ணும், இந்த நைட்ரஜனும் மெட்டலுக்கு இந்த மாதிரி டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜனும் மெட்டலுக்கு டொனேட் பண்ணும். என்ன சொல்ல வர அப்படின்னா பாருங்க, லிகாண்டனுடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. லிகாண்ட்னா ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கணும்.
கிட்ட இருக்கிற அம்மோனியாவில் ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இது வந்து மெட்டலுக்கு டொனேட் பண்ணலாம். ஏன்னா மெட்டல்ல வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கு. இது டொனேட் பண்ண மாதிரி இதுவும் டொனேட் பண்ணலாம். அப்ப ஒரே லிகாண்டு இது வந்து என்னன்னா ஈத்தேன் டையமின் லிகாண்டு 2 பாண்டு மெட்டல் கூட கிரியேட் பண்ணுது. அப்ப இதுக்கு பேர் பைடென்டேட் லிகாண்ட். ஒரு லிகாண்டு மெட்டல் கூட எத்தனை பாண்டு கிரியேட் பண்ணுதோ அதை வச்சுதான் டென்டிசிட்டின்னு சொல்றது. டென்டிசிட்டி அப்படின்றது ஒரு ஈனி மைய உலோக அயனியுடன் எத்தனை பிணைப்பை உருவாக்குகிறதோ அதை தான் நீங்க டென்டிசிட்டின்னு சொல்றது. ஓகேங்களா? நான் சொல்றது புரியுதா? ஸோ பைடென்டேட்னா என்ன மீனிங்? ஒரு லிகாண்டு 2 டைம் மெட்டல் கூட கோஆர்டினேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரே லிகாண்டு 2 டைம் கோஆர்டினேட் பண்ணுது. இப்போ நீங்க H2O பாக்குறீங்க இல்லையா? H2Oல 2 பேராஃபெல்டன் இருக்கு. பட் ஆனா இது மோனோடென்டேட் லிகாண்ட் தான். இது வந்து ஒரே ஒரு டைம் கூட தான் மெட்டல் கூட கனெக்ட் ஆகும். இன்னொரு வாட்டர் மாலிகுல் ஒரு டைம் தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்க வந்து இதுல 2 இருக்கு. ஏன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 2 வேலன்சி தான் இருக்கும். பட் ஒரு லோன் பேர் தான் இங்க டொனேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த மோனோடென்டேட் லிகாண்ட்ல எதெல்லாம் நியூட்ரலா இருக்குன்னு அதை மட்டும் தனியா சொல்றேன் பாருங்க. நான் சார்ஜ் பேஸ் பண்ணி சொல்றேன். H2O படிப்பீங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து நீங்க அக்வான்னு சொல்லணும். NH3 இது மேல ஒரு பேராஃபெல்டன் இருக்கும். அம்மோனியான்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல நீங்க அம்மைன்னு சொல்லணும். அதே மாதிரி CO இருக்கும். அதை நீங்க வந்து கார்பனைல் சொல்லணும். அதே மாதிரி NOன்னு இருக்கு. நீங்க நைட்ரஜன் மோனாக்சைடுன்னு இன்ஆர்கானிக்ல சொல்லுவீங்க. இங்க நைட்ரோசைல் சொல்லணும். இந்த 4 லிகாண்டுமே வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இதெல்லாம் நியூட்ரல் லிகாண்டு. நியூட்ரல் லிகாண்ட்னா நியூட்ரல் லிகாண்ட் அப்படின்னா நடுநிலை ஈனின்னு சொல்லுவாங்க. சார்ஜ் வந்து 0வா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 0 சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நியூட்ரல் லிகாண்ட்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு என்ன தெரியணும்? மோனோடென்டேட், பைடென்டேட், இது மாதிரி ட்ரைடென்டேட் இருக்கு. ஓகேங்களா? டெட்ராடென்டேட் இருக்கு. ட்ரைன்னு என்ன அர்த்தம்? ட்ரைடென்டேட் அப்படின்னா ஒரே லிகாண்ட் 3 டைம் பாண்ட் கிரியேட். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு எல்லா லிகாண்ட் வரும். CH2 ஸோ இப்போ இதுவும் கோஆர்டினேட் பண்ணோம். இங்க ஒரு பேராஃபெல்டன் இருக்கு. இந்த நைட்ரஜனும் டொனேட் பண்ணும். இந்த நைட்ரஜனும் டொனேட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணுமே இது வந்து ஒரு லிகாண்டு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா 2 எத்திலின் குரூப் இருக்கு, 3 அமீன் குரூப் இருக்கு. டை எத்திலின் ட்ரை அமீன், இதுக்கு பேர் வந்து டை எத்திலின் ட்ரை அமீன். 3 அமீன் குரூப் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மெட்டலுக்கு ஒரே லிகாண்ட் 3 டைம் கோஆர்டினேட் பண்ணா அது பேர் ட்ரைடென்டேட் லிகாண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா இதே போல EDTA ஒன்று இருக்கு. இதே மாதிரி நம்ம நிறைய டொனேட் பண்ணே போகலாம். EDTA எக்ஸாடென்டேட் லிகாண்ட். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. EDTA வந்து சார்ஜ் 4- CH2 எத்திலின் இந்த அமீன்ல வந்து 4 அசிட்டேட் குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். ஸோ CH2COO-, 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 இது மேல ஒரு பேராஃபெல்டன், இது மேல ஒரு பேராஃபெல்டன். சார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க. NH2. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவீங்க? ஈத்தேன் 1,2 டையமின், EN சொல்லுவாங்க. இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH2COO- அசிட்டேட் அயனை நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 4 இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒவ்வொரு மைனஸும் மெட்டல் கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணும். 4 பாண்டை இந்த ஒரு பேராஃபெல்டனும் மெட்டல் கூட கிரியேட் பண்ணும். அப்ப 6 பாண்டை கிரியேட் பண்ணும். எது? எத்திலின் டையமின் டெட்ராசிட்டிக் ஆசிட். பேர் பாருங்க, எத்திலின் டை அமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். டெட்ரா அசிட்டேட், ஏன்னா அசிட்டிக்னு வராது, டெட்ரா அசிட்டேட்.
ஏன்னா COO மைனஸ்னா அசிட்டேட் சொல்லணும், டெட்ரா அசிட்டேட் இதான் லிகாண்டு. ஸோ எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் அயன், அதனால தான் இது EDTன்னு சொல்றாங்க. தமிழ் எழுதியிருக்கேன், இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எடுத்துக்கிறாங்க. டையமின்னு டி வரும், டெட்ரானா டி வரும், அசிட்டேட். ஸோ எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் வந்து 6 பாண்டை கிரியேட் பண்ணும் ஒரே ஒரு லிகாண்டு. பட் மின்சுமை வந்து 4 மைனஸ், கரெக்டுங்களா? இதனுடைய இந்த லிகாண்டினுடைய மின்சுமை வந்து -4. இப்போ எப்படி நீங்க குளோரின் அப்படின்னா -1, CN அப்படின்னா -1, NO2 அப்படின்னா -1, இதெல்லாம் வந்து சார்ஜ் ஆன் தி லிகாண்டுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது. இப்போ உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் தி லிகாண்ட் என்னன்னு புரியுதா? என்ன சொல்றாங்க? டென்சிட்டி அப்படின்னா ஒரு லிகான்ல இருந்து மெட்டலுக்கு எத்தனை பாண்டு கிரியேட் பண்ண முடியும். ஒரு பிணைப்பை உருவாக்குனா அது வந்து ஒற்றை பிணைப்பை உருவாக்கும் மீனிகள், இரட்டை பிணைப்பை உருவாக்கும் மீனிகள், அவ்வளவுதான். மோனோடென்டேட் அப்படின்னா நீங்க இப்படி சொல்லலாம் சிம்பிளா, ஒற்றை பிணைப்பை உருவாக்கும் மீனிகள், இரட்டை பிணைப்பை உருவாக்கும் மீனிகள், 3 பிணைப்பை உருவாக்கும் மீனிகள். மேக்சிமம் இந்த 2க்கு மேல போச்சுனாவே பாலிடென்டேட் சொல்லுவாங்க. பாலிடென்டேட் அப்படின்னா மோர் தென் 2. அதே மாதிரி எங்கெல்லாம் லிகாண்ட் வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணாம இந்த மாதிரி 2 பாண்டை கிரியேட் பண்றாங்களோ அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து கீலேட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. கீலேட்னு இருக்கு, ஓகேங்களா? கீலேட் அமைப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கீலேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு லிகாண்ட் வந்து ஒரே ஒரு கோஆர்டினேட் பண்றதோட 2 கோஆர்டினேட் பண்ணா அது கீலேட் காம்ப்ளெக்ஸ். கீலேஷன் அதிகரிக்க ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கீலேஷன் அந்த லிகாண்ட் வந்து கிரியேட் பண்றது. கீலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை ஆஃப் த அணைவு சேர்மம் அதிகமாகும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். புரியுதா நான் சொல்றது? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கறேன், உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. என்கிட்ட வந்து இப்படி இருக்கு EN த்ரைஸ், ஓகேங்களா? இப்படி 2+ இருக்கு. கால்சியம் EDTA 4- இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல AB, இதுல எது மோர் ஸ்டேபிள்? இதுல வந்து எந்த காம்ப்ளெக்ஸ் அதிக நிலைப்புத்தன்மை உடையது? அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட அணைவு சேர்மம் இது. சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு. இது ஒரு கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின். இப்ப இது வந்து EN அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈத்தேன் 1,2-டையமின் தான் நீங்க EN சொல்றீங்க. ஈத்தேன் 1,2-டையமின் இதுதான் லிகாண்டு. டை அம்மீன் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இப்பதான் பார்த்தோம். CH2 NH2 NH2. ஸோ இந்த மாதிரி லென்த்தா எழுதுறதுக்கு பதில் இவங்க என்ன பண்றாங்க, EN ஈத்தேன் 1,2-டையமின், இந்த N-ம் E எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து 2 பாண்டை தான் கிரியேட் பண்ணுது கீலேஷன்ல. பட் இது ஒரே லிகாண்ட் எத்தனை பாண்டை கிரியேட் பண்ணுது? 6 பாண்டை கிரியேட் பண்ணுது, கரெக்டா? அப்ப ஒரே லிகாண்ட் 6 டைம் கிரியேட் பண்ணா இங்க கீலேஷன் அதிகம். கீலேஷன் அப்படின்றது அதான், ஒரே லிகாண்ட் எத்தனை டைம் மெட்டல் கூட கண்டக்ட் பண்ணுது. கீலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால B காம்ப்ளெக்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். B காம்ப்ளெக்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், அதிக நிலைப்புத்தன்மை உடையது than A, கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? B அணைவு சேர்மம் அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏவை விட. ஏன்னா ஒரே லிகாண்ட் 6 டைம் பாண்டை கிரியேட் பண்ணுது, அதுக்கு பேர் கீலேஷன். ஸோ அதனாலதான் கீலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கீலேஷன் வச்சு நம்ம நிலைப்புத்தன்மை பேசலாம் அப்படின்றது தெரியணும். புரியுதா? நான் பேசுறது புரியுது எல்லாருக்கும்? ரைட். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் கிளீனா டக்குன்னு. டென்சிட்டியை வச்சு எப்படி எல்லாம் லிகாண்ட் கிளாசிஃபை பண்ணுவீங்க? மோனோடென்டேட்னா என்ன, பைடென்டேட்னா என்ன, எக்ஸாடென்டேட்னா என்ன? நல்ல அமைதி ஆயிட்டீங்க. கொஸ்டின் கேட்டா அமைதி சார், ஒரு ஆயிட்டீங்க. லிகாண்ட் ஒரே ஒரு பிணைப்பை மட்டும் ஏற்படுத்தினா அது மோனோடென்டேட் சார். ஆமா,
ஒரே லிகாண்டு ரெண்டு பாண்ட் ஏற்படுத்தினா அது வந்து பைடென்டேட் சார். சிக்மா பாண்ட் கரெக்டா. ஸோ இந்த சிக்மா பாண்டை கால்குலேட் பண்ண நமக்கு அணைவியன் கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் தி சார்ஜ் ஆஃப் தி லிகாண்ட். நமக்கு தெரியும் சார்ஜ் வந்து 3 விதமா இருக்கலாம். ஒன்னு இல்ல பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு இப்போ ஒரு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா அம்மோனியான்றது இந்த மாலிகுல் மேலே எந்த பிளஸ் மைனஸும் போடல, அதனால அது நியூட்ரல். இப்போ நீங்க பாருங்க H2O, NH3 இந்த மாலிகுல் ஓவரால மேல நான் பிளஸ் மைனஸ் எதுவும் போடல, அதனாலதான் இது எல்லாமே வந்து நடுநிலைத்தன்மை உள்ள ஈனின்றாங்க, நியூட்ரல் லிகாண்ட்ன்றாங்க. ஸோ இங்க என்னென்ன பேரு சில இடத்துல சில இதுல சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்ஆர்கானிக்ல H2O வாட்டர், NH3 அப்படின்றது அம்மோனியா, பட் இங்க நீங்க அம்மைன் தான் சொல்லணும். CO கார்பனைல், அங்க வந்து கார்பன் மோனாக்சைடுன்னுவீங்க. ஸோ நைட்ரஜன் மோனாக்சைடு சொல்லுவீங்க, இங்க நைட்ரோசைடு சொல்லுவீங்க. ஸோ உங்க ஹையர் செகண்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 4 நியூட்ரல் லிகாண்டுக்கும் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு டைம் பார்த்துக்கணும். இப்ப லிகாண்ட் அப்படின்னு செலக்ட் ஆனது அது நியூட்ரலா இருக்கும். ஒரு மைனஸ் சார்ஜ் இருந்தா அது வந்து ஆனியானிக்கா இருக்கும், ஆனியானிக் லிகாண்டுன்னு. லிகாண்ட் இருக்கும் கரெக்டா. பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ லிகாண்ட் ஆக்ட் ஆகும். உங்க ஹையர் செகண்டரிக்கு அது கிடையாது, பட் அதுவும் ஆக்ட் ஆகுன்ற பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சில நெகட்டிவ் லிகாண்ட்லாம் சொல்ல போறேன். என்னென்ன நெகட்டிவ் லிகாண்ட் சார்? நெகட்டிவ் லிகாண்ட் அப்படின்னா என்ன? நெகட்டிவ் 4 நியூட்ரல் லிகாண்ட் தான் வருது உங்களுக்கு, அதை சொல்லிட்டேன். இப்போ நீங்க பாருங்க Cl மைனஸ், Br, F மைனஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இன்ஆர்கானிக்ல இப்போ குளோரைடு, இப்போ F மைனஸ்னா ஃப்ளூரைடு சொல்லுவீங்க, குளோரைடு இதுக்கு வந்து ஃப்ளூரைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு எடுத்தீங்கன்னா குளோரைடு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இந்த லாஸ்ட்ல ஈ எடுத்துட்டு ஓன்னு எழுதிடணும். ஸோ ஃப்ளூரைடோ, குளோரிடோ, புரோமிடோ, அயோடிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் லிகாண்ட் எல்லாமே ஸ்பெஷல் எண்டிங் வித் ஓன்னு முடியும், ஓகேங்களா. சப்போஸ் Cl மைனஸ் அப்படின்னா நீங்க குளோரைடுன்னு சொல்லுவீங்க இன்ஆர்கானிக்ல, குளோரிடோ. இனிஷியலா வந்து என்ன பண்ணிருந்தாங்க, குளோரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியும் சொல்லலாம், தப்பு இல்லை, ஓகேவா. ஸோ 2 விதமா நீங்க சொல்லலாம் ஆலஜனை பொறுத்த வரைக்கும். அந்த அயான் இப்போ நீங்க வந்து ஒரு நார்மலா இப்படி பாக்குறீங்க, I மைனஸ் அப்படின்னா இன்ஆர்கானிக்ல வந்து அயோடைடுன்னு சொல்லுவீங்க, அயோடைட். இந்த ஐடி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் கேரிங் -1 சார்ஜ்னு அர்த்தம், அதுதான் ஐடியின் மீனிங். இப்போ நான் இங்க காம்ப்ளெக்ஸ்ல இது எப்படி சொல்லணும்னா என்ன மீனிங், ஒரு லிகாண்ட் வந்து எண்டிங் வித் ஓ, இப்ப சயனோ, நைட்ரோ, சயனிடோ, ஃப்ளோர், அவங்க சார்ஜ் வந்து நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ -1 இருக்கும் பெரும்பாலும், ஓகேங்களா. அதனாலதான் அது அப்படி ஓன்னு முடிக்கிறாங்க. இப்போ இங்க பாருங்க NO2 மைனஸ் நைட்ரேட் அப்படின்னுவாங்க. எப்ப இன்ஆர்கானிக்ல நைட்ரேட். NO3 மைனஸ், இது NO2ன்றது வந்து நைட் ஐ சொல்லணும், இதுதான் நைட்ரேட்னு சொல்லணும். நைட்ரிக் ஆசிட்ல இருக்கும் நைட்ரேட்டு. ஸோ இதை எடுத்துட்டு ஓன்னு சொல்லணும், நைட்ரோ, நைட்ரேட்டோ. இது நைட்ரீட்டோ, ஓகேங்களா, நைட்ரீட்டோ. அதே போல இப்ப SO4 2 மைனஸ் சல்ஃபேட்டோ, சல்ஃபேட் இங்க சல்ஃபேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி Cn மைனஸ், அப்ப சைனைடுன்னு இன்ஆர்கானிக்ல சொல்லுவீங்க, சைனைட். இதை எடுத்துட்டு சைனிடோ, இனிஷியலா சைனோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகேவா. ஸோ அப்போ ஒரு லிகாண்ட் ஓன்னு முடிஞ்சு அதுக்கு என்ன மீனிங், அவங்க நெகட்டிவ் லிகாண்ட்னு அர்த்தம், புரியுதா. இப்ப அதே மாதிரி ஆர்கானிக் லிகாண்ட் நீங்க பாத்தீங்க இல்லையா, எந்தெந்த லிகாண்டு, EDTA, எத்திலின் டையமின், ஃபினான்த்ரின். இது ஃபினான்த்ரின்றது ஒரு லிகாண்ட், ஓகேங்களா. இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் சார்ஜ் 4 மைனஸ். மேக்சிமம் ஆர்கானிக் லிகாண்ட் எது வந்தாலும் நியூட்ரல் தான், ஓகேங்களா. எத்திலின் டையமின், ட்ரை எத்திலின் ட்ரையமின், ஃபினான்த்ரின். ஃபினான்த்ரின்னா 4 பென்சின் ரிங் வந்து இந்த மாதிரி சேர்ந்துன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேரு ஃபினான்த்ரின் பேரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்.
சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஆர்கானிக் லிகாண்ட் எல்லாம் நியூட்ரலா இருக்கும். இதெல்லாம் ஆர்கானிக் லிகாண்ட். ஏன்னா ஆர்கானிக் மீத்தேன் 1,2-diamine. பட் EDTA வந்து 4- சார்ஜ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க புக்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். லிகாண்டினுடைய சார்ஜ் என்ன அது ஃபர்ஸ்ட் தெரியணும். லிகாண்டினுடைய நேம் என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதை நோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க எந்த மீடியத்துல இருந்து வந்தீங்களோ, ஸ்டேட் போர்டு இல்ல மெட்ரிக்னா அது தகுந்த மாதிரி தமிழ் மீடியத்துல எந்த புக்ல வந்தீங்களோ அந்த புக்ல லிகாண்டை மட்டும் எடுத்துடுங்க. நீங்க அணைவு சேர்மன்ற லெசன்ல சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் பாக்குறேன். இப்ப சப்போஸ் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு K4Fe. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், இதுல யாரு லிகாண்டு, இவங்களுக்கு பேர் என்ன, சார்ஜ் என்ன. சயனோ இவங்களுக்கு பேரு, ஆர் சயனிடோ. ஏன் ஓன் முடியுது, இதுங்களுக்கு சார்ஜ் வந்து -1. ஸோ நேம் ஆஃப் தி லிகாண்டு, சார்ஜ் ஆஃப் தி லிகாண்டு, ஈனியினுடைய பெயர் மற்றும் ஈனியின் மின்சுமை தெரியணும். தெரிஞ்சாதான் நமக்கு மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு இப்ப என்ன சொல்லியிருக்க உங்களுக்கு அப்படின்னா, ஈனிகளை எப்படிலாம் வகைப்படுத்தலாம், சார்ஜ் பேஸ் பண்ணி மின்சுமையை பேஸ் பண்ணி எப்படி வகைப்படுத்தலாம், பிளஸ் டென்டிசிட்டி எத்தனை பிணைப்பு உருவாக்கும், ஒரு லிகாண்ட் வந்து எத்தனை எலக்ட்ரானை டொனேட் பண்ணுன்றதுதான் டென்டிசிட்டி. ஒரு ஈனி வந்து மைய உலோக அயனியுடன் எத்தனை பிணைப்பை உருவாக்குமோ அதை வச்சு ஒற்றை பிணைப்பை உருவாக்கும் ஈனிகள், இரட்டை பிணைப்பை உருவாக்கும் ஈனிகள், பல பிணைப்பை உருவாக்கும் ஈனிகள். மோர் தென் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுனாவே அது எல்லாமே பல பிணைப்பை உருவாக்கும் ஈனிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லிகாண்டை கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ நீங்க நாளைக்கு கிளாஸுக்கு வரக்குள்ள என்ன பண்ணணும்னா, இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அணைவு சேர்மம்ன்ற லெசன் எடுத்துக்கோங்க. நீங்க போய் உள்ள என்ன ரியாக்ஷன் இதெல்லாம் படிக்க தேவையில்ல. எங்கேயாவது காம்ப்ளெக்ஸ் இல்ல நேம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லிகாண்டை மட்டும் எடுத்து எழுதுங்க. லிகாண்டு சப்போஸ் இந்த மாதிரி NO2- வருதா, அதுக்கு பேர் வந்து நைட்ரேட்டோ. அந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதுங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும், ஒரு லிகாண்டுன்னு வந்தா இப்படிதான் நேம் வைக்கணும், இதனுடைய சார்ஜ் இப்படிதான் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சு அப்படின்னா நம்ம படிக்கக்குள்ள பழகிக்கலாம். எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் படிக்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு எழுதிட்டு வரீங்களா அது? Yes, sir. ஓகே. ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். நான் இங்க நிறுத்துறேன். இது வரைக்கும் உங்களுக்கு நடத்துனது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா,